மதுரை மீனாட்சியம்மன் விக்கிரகத்தை பற்றி தெரியுமா? மலையத்துவச பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் வெகு காலமாக புத்திர பாக்கியம் இல்லாத காரணத்தினால் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அந்த வேள்வியிலிருந்து அவதரித்ததனால் அன்னையின் பெயர் தடாதகை பிராட்டியார் அங்கையர்கன்னி மீனாட்சி. மதுரையில் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டிய பின்னர் அன்னை மீனாட்சி சொக்கநாதருக்கு அருகில் சிலையாக நின்றுவிட்டதால் அன்னை மீனாட்சி சுயம்புவானவள். அதனால்தான் அம்பாள் கர்ப்ப கிரகத்தில் பெண் உயிருடன் இருப்பது போல் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். இதனால்தான் யாரும் அபிஷேகம் பார்க்க முடியாது. அன்னையின் விக்கிரகம் மரகத கல்லால் ஆனது. அதனால்தான் அன்னையின் திருமேனி பச்சை நிறம், எங்கும் காண கிடைக்காத விக்கிரகம். அன்னையின் வலது கால் சற்று முன்னோக்கி இருக்கும். ஏனென்றால் பக்தர்களின் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவதற்காக. மதுரையம்பதியை ஆட்சி செய்யும் மீனாட்சிக்கே முன்னுரிமை, முதல் மரியாதை. அம்மனை வணங்கிய பின்னர்தான் சொக்கநாதரை வணங்க வேண்டும். இது தனி சிறப்பு. அன்னையின் சன்னதியில் தாழம்பு குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படும். இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த நிறைய நிகழ்வுகள் வீடியோஸாக வர இருக்கு. ஓங்காரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அன்னையின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.